Yogambal slip sambar podi, rasapodi, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் அண்ட் நோ தக்காளி சப்ஜி தான். பன்னீர் வச்சு பண்ண போகிறோம். பன்னீர் வச்சு பண்ணுற சப்ஜி எல்லாருக்குமே, குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி அதில் க்ரஷ் பண்ணி போட்டுருவோம். மேரினேட் பண்ண போகிற கறிகாய்க்கெல்லாம் தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் கிட்டக்க தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட். இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் இது 200 கிராம் பன்னீர் நல்லா குண்டு குண்டாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கூடவே கேப்சிகமும் பண்ணலாம். இது என்ன ஒரு கேப்சிகம் போடுங்க போகிறோம். மீடியம் சைஸ் கேப்சிகம் 1 போடுங்க. இது மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு இது அப்படியே நல்லா ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே பாக்கியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாக்கியெல்லாம்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அது என்ன பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நிலக்கடலை, இந்த மாதிரி நல்ல தோல் எடுத்த நிலக்கடலையாக இருக்கட்டும். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 கப் பால், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கா பார்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக இருக்குது தெரியறது அவங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பன்னீரை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதில் எண்ணெய் விட்டுருக்கிறதுனால நம்ம தனியாக எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே பண்ணிடலாம். முதல்ல பன்னீரை பண்ணிவிடுங்க. ஒரு பாதி தூரத்துக்கு அப்புறமா நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணலாம். எல்லா பன்னீரையும் போட்டாச்சு. கேப்சிகம் மட்டும்தான் இருக்குது இதில். கொஞ்சம் இது வதங்கின அப்புறமா மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே இதில் தயிர் எடுத்துக்கலாம். 4. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எம்எல்ல கேட்டேன்னா ஒரு 250 ml அதுக்கிட்ட எடுத்துட்டேன்னா சரியாக இருக்கும். இது கொஞ்சம் திருப்பி விடலாம். அடுத்து சின்னதாக வச்சுருக்கோம். இப்போ இந்த தயிரில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி. காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த கடலை மாவு வறுத்தோம் இல்லையா, அதையே 2-2.5 ஸ்பூன் போட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் இந்த கேப்சிகம் எல்லாமும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வதக்கட்டும். வதங்கினப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சப்ஜி பண்ணணும். ஏன்னா இந்த கேப்சிகம் கொஞ்சம் வதங்கணும். இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பு அண்ட் சர்க்கரை 2 இதுலேயே ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை போடுறேன் இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ வதக்கி எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். சோம்பு
ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி விலை ஜாஸ்தி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இது வந்து கொஞ்சம் நம்ம நிறைய யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணினேன்னா போகிறோம். பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா 2. ஸோ வந்து தயிர் இதில் அப்படியே விட்டுடலாம். கடலை பன்னீரெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இது எங்களுக்கு நிலக்கடலை வாசனை பிடிக்காதுங்கிறவா முந்திரி பருப்பு வச்சுக்கிறேன்லாம் வச்சுக்கோங்க. அது ஒரு மாதிரி ரிச் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உப்பு நான் இன்னும் சேர்க்கலை, ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக சேர்த்துட்றேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த கேப்சிகமும் பன்னீரையும் இதில் ஆட் பண்ணலாம். ½ டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் போதும், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஸோ இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். ஸோ இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஜோராக ரெடி ஆகிடுச்சு. இதில் அடுப்பு அடைச்சிட்டு கொத்தமல்லி போட்டேன்னா ஜோரான பன்னீர் கேப்சிகம் சப்ஜி, நோ ஆனியன், நோ கார்லிக், நோ டொமேட்டோ சப்ஜி ரெடி. ஸோ இது வந்து இதுவும் நீங்கள் சப்பாத்தியோட, பூரியோட, ரைஸோட, எதோட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிச்சயமாக குழந்தைகளுக்கெல்லாம் கூட பிடிக்கும். பெரியவாளுக்கும் பன்னீர் பிடிக்காதவாளே இருக்க மாட்டா. ஸோ கேப்சிகம் கூட இப்படி பண்ணினேன்னா கண்டிப்பாக குழந்தையெல்லாம் சாப்பிட்ருவா. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அட் த சேம் டைம் நிலக்கடலை வேண்டாங்கிறவா முந்திரி பருப்பு வச்சு அரைச்சிக்கிறேன்னா முந்திரி பருப்பு வச்சு பண்ணிக்கோங்க. நிலக்கடலையிலையும் ஒன்றும் எந்த விதமான இதுவும் இருக்காது, நன்னாவே இருக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அதனால் இது மாதிரியும் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.